யார் மேல பழி போடலான்னு தேடிக்கிட்டே இருந்தோம்னா எந்த மாற்றமும் வராது. ஒரு ஆட்சி பொறுப்பேற்றுக் கொள்கிறது என்று சொல்லுவார்கள். ஆனா இந்த ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறதா என்றால் எனக்கு தெரியவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தையே திரும்ப 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 குறை சொல்லிக் கொண்டு நீங்கள் இன்று பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிட்டு பேசும் பொழுதுதான் உங்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கு நீங்கள் நியாயம் செய்யவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது கிட்டத்தட்ட நிலைமை உங்களுக்கோ உங்கள் உடைமைகளுக்கோ இல்லைன்னா உங்க பாதுகாப்புக்கோ எங்களுடைய ஆட்சி பொறுப்பில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் ஒரு வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. ஏன் இன்னைக்கு தலைவர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளை நாம் வெல்லும் தமிழ் பெண்களுக்கு தேர்தல் நேரத்திலே எல்லா பகுதிகளிலும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் தன்னுடைய தேர்தல் களப்பணியிலே மிகச்சிறப்பாக பணியாற்றி இருக்கக்கூடிய பெண்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையிலே மகளிர் அணியின் சார்பிலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் கேட்டால், தலைவர் கலைஞர் அவர்கள் நமக்கு நம்முடைய உரிமைகளுக்காக போராட வேண்டும் என்று சொல்லி தந்த ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் அது தலைவர் கலைஞர் அவர்கள். எப்படி தந்தை பெரியார் அவர்கள் இந்த சமூகம் பெண்களை சுற்றி வடிவமைத்திருந்த அத்தனை அந்த சோஷியல் மானிட்டரிங், சோஷியல் அது இந்த சமூகம் நம்மை சுற்றி தகவமைத்திருக்கக்கூடிய நம்மை சுற்றி இருந்த அத்தனை வேலிகளையும் உடைத்து கொண்டு உங்களுடைய உரிமைகளுக்காக உங்களுடைய இலக்குகளுக்காக நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி தந்தாரோ, அதையே தான் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் நிறைவேற்றி காட்டிய தலைவர் கலைஞர் அவர்கள். ஒவ்வொரு சிந்தனையும் நம்ம எல்லாரும் நம்மளை பாராட்டவே மாட்டாங்க. இன்னைக்கு ஏன் இந்த பாராட்டு விழான்னு கேட்டீங்கன்னா, வேற யாரும் நம்மளை பாராட்ட மாட்டாங்க, நம்ம தான் நம்மளை பாராட்டிக்கணும். உழைப்பு தொடர்ந்து பெண்களுடைய ஒவ்வொரு தேர்தலிலும் வீடு வீடாக சென்று ஒவ்வொருத்தரையும் சந்தித்து வாக்கு கேட்பது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மகளிர் அணி பெண்கள் தான். ஆனா நம்ம தனியா கூப்பிட்டு யாரும் பாராட்டுறதெல்லாம் கிடையாது. அதனால யார் பாராட்டினாலும் இல்லை என்றாலும் நம்முடைய உழைப்பு என்னன்னு நமக்கு தெரியும். நம்மை நாம் பாராட்டி கொள்வோம் என்றுதான் தலைவர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளிலே உங்களை பாராட்டக்கூடிய இந்த நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுவதும் மகளிர் அணியின் சார்பிலே நடைபெற வேண்டும் என்று முடிவு செய்தோம். அதை தாண்டி ஒரு குடும்பத்துல பெண்களை பாராட்ட மாட்டாங்க. அவங்களுடைய உழைப்பை, அவங்களுடைய அந்த குடும்பத்திற்கு அவர்கள் செய்யக்கூடிய பெரிய வேலைகளை, அந்த குடும்பத்திற்கு அவங்க ஈட்டி தரக்கூடிய பல்வேறு விஷயங்களை யாருமே ஒரு பொருட்டாக பேசுவதே கிடையாது. அது ஒரு பெண்ணுடைய கடமை என்றுதான் இந்த சமூகம் வழி வழியாவே நம்புது. அந்த பெண்களோட உரிமையை பற்றி பேசுவதற்கு யாரும் தயாராக இல்லை. அதை பேசிய தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். அதற்கு பிறகு தான் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு ஒரு குடும்பத்துக்கு நீங்க எத்தனையோ விஷயங்களை செய்றீங்க, ஆனா அந்த குடும்பம் அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய சொத்துல கூட உங்களுக்கு ஒரு பங்கு இல்லை என்று விரட்டி அடிக்கக்கூடிய நிலை இருக்கிறது. இனிமேல உங்களுடைய உரிமை என்பது அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய சொத்திலும் உங்களுக்கு உரிமை இருக்கு. அதை போராடி பெற வேண்டும். நீங்கள் அதற்கு ஒரு சட்ட பாதுகாப்பை நான் உருவாக்கி தருவேன் என்று உருவாக்கி தந்த தலைவர் தான் தலைவர் கலைஞர். இங்க பேசும்பொழுது தலைவருடைய எத்தனையோ திட்டங்கள் தொலைநோக்கு பார்வையோடு இருக்கக்கூடிய திட்டங்கள் என்று எல்லோரும் குறிப்பிட்டு சொன்னார்கள். ஹெலன் அவர்கள் பேசும்பொழுது கூட தலைவர் கலைஞர் அவர்கள் இல்லை என்றால் நாமெல்லாம் இந்த மேடையில இல்லை அப்படின்னு சொன்னாங்க. உண்மை என்னவென்றால் தலைவர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன கிராமத்திலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் பள்ளிக்கூடங்களை இந்த அளவுக்கு உருவாக்கவில்லை என்றால் பெண்களை படிக்க அனுப்பியிருக்க மாட்டாங்க.
படிக்கணும் பெண்கள் அப்படின்றதுக்காகத்தான் திருமண உதவி திட்டத்தை கொண்டு வந்தார்கள். பெண்களுக்கு சமைச்சிட்டு வெளியில சீக்கிரம் வரணுங்கிறதுக்காகத்தான் அந்த பெண்களுக்கு கேஸ் ஸ்டவ் கொடுத்தாங்க. இப்படி ஒவ்வொரு திட்டமும் தொலைநோக்கு கொண்டதாக, பெண்கள் படிக்க வேண்டும் என்று சிந்திக்கக்கூடிய, பெண்கள் சுயமாக சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக, அவங்க படிச்சுட்டு வரும்போது வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அரசு பணிகளிலே இடஒதுக்கீட்டை உருவாக்கி தந்த தலைவர் கலைஞர் அவர்கள். இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சராக இருந்த அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சியிலே அதை அதிகப்படுத்தி தந்தார்கள். இது அத்தனையையும் பெண்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராட வேண்டும் என்று அந்த உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக நாம் தொடர்ந்து தலைவர் கலைஞர் அவர், பேரறிஞர் அண்ணாவின் காலமாக இருக்கட்டும், தலைவர் கலைஞர் அவர்களுடைய காலமாக இருக்கட்டும், கடந்த 5 ஆண்டுகளாக நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சியிலே எடுத்துக்கொண்டாலும் அது பெண்களுக்கான ஆட்சியாக, பெண்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த ஒரு மாற்றத்தை இந்த சமூகத்திலே கொண்டு வருவதற்கான ஒரு ஆட்சியாகத்தான் அந்த ஆட்சியை நாம் பெருமையோடு தலை நிமிர்ந்து நடத்தி இருக்கிறோம் என்று எத்தனை தோல்விகள் வந்தாலும் அந்த நேரத்துல கூட எங்களுடைய ஆட்சி இந்த சமூகத்திற்கான ஆட்சி. அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம வீட்டு பிள்ளைகள் படிக்க வேண்டும், அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று பாடுபட்ட ஆட்சி என்பதை தலை நிமிர்ந்து நாம் எப்பொழுதும் சொல்ல முடியும். இந்த சமூகத்துல தலைவர் கலைஞருடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்கனாலே, அவர் கொண்டு வந்த திட்டங்கள் அப்படின்னா நம்ம எண்ணிட்டே போக முடியும். எண்ணிட்டே போனா நாளைக்கும் என்னெல்லாம் நாளானைக்கும் என்னெல்லாம் அந்த அளவுக்கான திட்டங்களை அவர் செய்து தந்திருக்கிறார். அவர் யாரையுமே இந்த சமூகத்துல விட்டு விடாமல் எல்லாரையும் அரவணைத்து அவர்களுக்கான, நாம் சிந்திக்காத, யாரை பத்தியெல்லாம் அந்த சமூகம் சிந்திக்காதோ, மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும், திருநங்கைகளாக இருக்கட்டும், ஏன் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கெல்லாம் இந்த சமூகத்திலே இந்த சமூகம் ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய பிச்சைக்காரர்கள் என்று யாரை பத்தி கவலைப்படாம இந்த சமூகம் இருந்ததோ அவர்களுக்காக இருக்கட்டும், அத்தனை பேருக்கும் இந்த சமூகத்திலே அவர்களை உள்ளடக்கிய ஒரு ஆட்சியை உருவாக்க வேண்டும், அவர்களுக்கான திட்டங்களை செய்து தர வேண்டும் என்று சிந்தித்த ஒரு தலைவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். ஆனா தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி பாராட்டுகள் அதிகமா விமர்சனங்கள் அதிகமா அப்படின்னு பார்த்தோம்னா விமர்சனங்கள் தான் அதிகம். அடிக்கடி நான் ரீல்ஸ் பார்க்க எல்லாரும் அதை பார்த்துட்டு இருக்கோம்ல, அதுல அடிக்கடி என்னோட ஃபீட்ல வரக்கூடிய ஒன்று, ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி, நீயா நானான்னு நினைக்கிறேன், ஒரு இளைஞர் சொல்லுவார், தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நாம் யாருக்கெல்லாம் நல்லது செய்யறோமோ அவங்க அந்த சமூகமும் அவர்களும் நமக்கு நன்றியோடு இருப்பார்கள் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது. அதை எதிர்பார்க்காம நாம நம்முடைய கடமையை, அவர்களுக்கு மேம்படுத்துவதற்கான கடமையை நாம் செய்ய வேண்டும் என்று அந்த பேட்டியில சொல்லியிருந்தாருன்னு அந்த இளைஞர் சொல்லிட்டு, அதுக்கு நானே ஒரு உதாரணம் அப்படின்னு அவர் சொல்லுவார். எப்படி அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் ஒரு முற்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞன். அவர் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு ஸ்காலர்ஷிப் அப்படின்னு கொண்டு வந்த போது, எங்க குடும்பத்துல, நாங்க உயர்ந்த ஜாதி என்று சொல்லப்பட்ட ஒரு குடும்பத்துல பிறந்தவங்க, அந்த குடும்பத்துல எல்லாரும் என்னை சுத்தி இருந்தவங்க எல்லாம் உனக்கெல்லாம் கிடைக்காது, ஏன்னா நான் முதல் தலைமுறை பட்டதாரி, ஆனா உனக்கெல்லாம் கிடைக்காது, நமக்கெல்லாம் கொடுக்க மாட்டார் அவரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் அந்த ஸ்காலர்ஷிப்புக்கு எழுதி போட்டேன், எனக்கு கிடைச்சது, நான் படிச்சு முடிச்சேன். என் சொந்தக்காரங்க கூட எனக்கு கொடுத்தது இல்லை. அந்த காலத்துல
எனக்கு 80,000 ரூபாய்க்கு மேல நான் படிச்சு முடிக்கிற வரைக்கும் அவர் எனக்கு நிதி கொடுத்தார். ஆனால் என்னுடைய சுற்றத்தார், என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதை பற்றி ஒரு நாள் கூட நன்றியோடு பேசியதில்லை. யாருமே எனக்கு அதை கொடுத்ததில்லை. என்னை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே யாரும் அதை கொடுத்திருக்க மாட்டாங்க. அவர் கொடுத்தார், ஆனால் அதை பற்றி யாரும் பேசியதில்லை. அவர் இறந்த போது கூட ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு தான் அவரை பற்றி பேசினார்களே தவிர, எங்க குடும்பத்துல ஒரு பையனுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தந்தார் என்ற அந்த நன்றி உணர்வோடு யாரும் பேசவில்லை. அவர் எதை சொன்னாரோ அதுதான் உண்மையானது. இந்த சமூகத்துல நான் எதையும் எதிர்பார்க்காம இந்த மக்களுக்காக உழைப்பேன் என்று ஒரு தலைவன் வாழ்ந்தான் என்றால் அது தலைவர் கலைஞர் அவர்கள் தான். எழிலன் பேசும்பொழுது சொன்னார், ஆட்சி பொறுப்பு போன பிறகு சாயந்தரம் உட்காந்துட்டு சாப்பாடு பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருப்பாருன்னு. எனக்கே தலைவர்கிட்ட பெரிய ஆச்சரியம் அதுதான். இப்ப நமக்கு தேர்தல் முடிவுகள் ஒரு 4-5 மணி நேரத்துல என்னன்னு தெரிஞ்சிருது. முன்னாடியெல்லாம் ஓட்டு எண்ணணும், இந்த மாதிரி இல்லை இல்லையா, பேலட் பாக்ஸ்ல ஓட்டு எண்ணணும். அப்புறம் எண்ணி முடிக்கும் பொழுது சில நேரம் காலையில ஆரம்பிச்சு மாலை இல்லைன்னா அடுத்த நாள் வரை ஆயிடும். ஆனா ஒரு நேரத்துக்கு அப்புறம் நம்ம அந்த தேர்தலின் போக்கு என்னவாக இருக்கு அப்படின்றது ஒரு அளவுக்கு புரிந்து விடும். கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருப்பாங்க, செய்திகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பார். அதற்கு பிறகு தலைவர் இருக்கக்கூடிய இடத்துல சுத்தி தன்னுடைய இயக்கத்தை சார்ந்த தோழர்களோடு தான் அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். கொஞ்ச நேரம் ஆனோன்னா அந்த போக்கு நமக்கு சாதகமானதாக இல்லை என்று தெரிந்த பிறகு தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அவங்க யாரும் சோகத்துல இறங்கிடக்கூடாது, அவங்க யாரும் வருத்தத்துக்குள்ள போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த இடத்தையே கலகலப்பாக மாற்றிய தலைவர் தான் தலைவர் கலைஞர். இப்படி வெற்றியையும் ஒரு கொண்டாட்டமாக, தோல்வியையும் ஒரு கொண்டாட்டமாக மாற்றிய தலைவன் தான் தலைவர் கலைஞர். என்கிட்ட ஒரு தந்தையாக எந்த நேரத்தில் நீங்க கேட்டாலும் அவர்கிட்ட நீ கத்துக்கிட்ட பெரிய பாடம் எதுன்னா இதுதான் நான் அவரிடம் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாடம். எது வந்தாலும் நம்மால் அதை தாண்ட முடியும். கொள்கை உறுதியோடு நின்றோம் என்றால் அதை வெற்றி பெற்று காட்ட முடியும் என்பதைத்தான் அவர் எனக்கும் இங்கே இருக்கக்கூடிய உங்களுக்கும் மேடையில இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எந்த நேரத்திலையும் எந்த தோல்வி வந்தாலும் என்ற ஒரு இக்கட்டு வந்தாலும் அந்த கொள்கையை விட்டு விடாமல் அதை எதிர்த்து நின்று போராட வேண்டும் என்று நமக்கு அவர் தன்னுடைய வாழ்நாள் செய்தியாக அதை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட தலைவர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளை நாம் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் எந்த ஆட்சி மாற்றம் வந்தாலும் எல்லாரும் ஆட்சி மாற்றம் வந்திருக்கு அப்படின்னாங்க. எனக்கு ஆட்சி மாற்றத்தை பற்றி எல்லாம் கவலை இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான் எனக்கு புரியாமல் இருக்கிறது. ஒரு ஆட்சி பொறுப்பேற்றுக் கொள்கிறது என்று சொல்லுவார்கள். ஆனா இந்த ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறதா என்றால் எனக்கு தெரியவில்லை. ஆட்சிக்கு வந்திருக்காங்க, ஆனா சில நேரங்கள்ல நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போனோம்னா இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துக்கு பொது இடத்துக்கு போனோம்னா ஒரு போர்டு வச்சிருப்பாங்க, நீங்க கொண்டு வர பொருளுக்கோ உங்களுக்கோ நிர்வாகம் பொறுப்பில்லை அப்படின்வாங்க. கிட்டத்தட்ட நிலைமை உங்களுக்கோ உங்கள் உடைமைகளுக்கோ இல்லைன்னா உங்க பாதுகாப்புக்கோ எங்களுடைய ஆட்சி பொறுப்பில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு இதுதான், ஒரு ஆட்சி பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். இப்ப ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடியவர்களிடம் நான் கேட்டுக்கொள்வது, நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். இத்தனை நாளா
இவங்க ஆட்சிக்கு வந்ததிலிருந்து நூற்றுக்கணக்கான கொலைகள், பாலியல் வன்முறைகள், குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் என்று ஒவ்வொரு நாளும் நம் கண் முன்னால் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதற்கெல்லாம் பொறுப்பு ஆட்சியிலிருந்து நாங்க வெளியில வந்துட்டோம். ஆனா திரும்ப 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 ஒரு தேர்தல் மனநிலையிலிருந்து வெளிவராமல் திராவிட முன்னேற்ற கழகத்தையே திரும்ப 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 குறை சொல்லிக் கொண்டு நீங்கள் இன்று பொறுப்பேற்று இருக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிட்டு பேசும் பொழுதுதான் உங்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கு நீங்கள் நியாயம் செய்யவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். காரணங்களை யார் மேல காரணம் சொல்லலாம், யார் மேல நாம் செய்ய தவறிய விஷயங்களுக்கெல்லாம் யாரு மேல பொறுப்பை மாத்தலாம் அப்படின்னு தேடிட்டே இருந்தா அது ரொம்ப சுலபமான வேலை. சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு இத்தனை பேர் படிச்சுட்டு வந்திருக்கீங்க. எழிலன் போன்றவர்கள் எல்லாம் மருத்துவர்களாக இருக்காங்க. இங்க எத்தனையோ பேர் பட்டதாரிகள் இருக்காங்க. நாம் நினைத்திருந்தால் கூட சொல்லலாம், 3000 வருஷமா எங்களை படிக்க விடல, எங்களை பள்ளிக்கூடத்துக்கு விடல, இந்த பெண்களை எல்லாம் வீட்டை விட்டு வெளியில அனுப்பல, அதனால நாங்க இதே நிலைமையில இருக்கோம், கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் திராவிட இயக்கம் அதையெல்லாம் உடைத்து அந்த 3000 ஆண்டுகளாக நம் மீது திணிக்கப்பட்ட அத்தனை விலங்குகளையும் உடைத்தெறிந்து மாற்றத்தை கொண்டு வந்தது. இப்ப பேசும்பொழுது சொன்னார்ல இரட்டை இலக்க வளர்ச்சின்னு, அது அந்த விலங்குகளை உடைத்ததால் தான் வந்தது. யார் மேல பழி போடலான்னு தேடிக்கிட்டே இருந்தோம்னா எந்த மாற்றமும் வராது. அந்த யார் மேல பழி போடலான்னு தேடாமல் ஆட்சி செய்த தலைவன் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். அதனால் அவர் வழியிலே ஆட்சி செய்த நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இன்னைக்கு ஆட்சி பொறுப்பிலே இருந்தாலும் ஆட்சி பொறுப்பிலே இல்லை என்றாலும் தமிழ்நாட்டை தலைவர் கலைஞர் அவர்களின் வழியிலே தொடர்ந்து நடத்துவார். அதற்கான தமிழ்நாடு ஆட்சியில இருந்தாலும் இல்லைன்னாலும் தன் வாழ்நாள் முழுவதும் இல்லை, வாழ்நாள் தாண்டியும் இன்று வரை தமிழகத்தின் அரசியல் போக்கை தீர்மானித்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்கள் தான். தமிழ்நாட்டின் கொள்கைகளை, அது மொழியாக இருக்கட்டும், மாநில சுயாட்சியாக இருக்கட்டும், இல்லை என்றால் கல்விக்கான அந்த அடிப்படை கொள்கையாக இருக்கட்டும், அத்தனையையும் தன் வாழ்நாளில் தீர்மானித்து இதுதான் நீங்க போக வேண்டிய பாதை, இதிலிருந்து கொஞ்சம் விலகினாலும் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை தூக்கி எறிந்து விடுவார்கள் என்ற அந்த நிலையை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய தலைவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். அதனால் அவருடைய வழியிலே தொடர்ந்து பணியாற்றுவோம், மீண்டும் தமிழ்நாட்டை வென்றெடுப்போம். நன்றி, வணக்கம். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் 1 வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர்ஸ் பயிற்சி, தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது.